அவ்வளோதாங்க. இனிமேல் ஈஸியாக முடிச்சிடலாம். அவன் நினச்சா கூட நம்மளை பிடிக்கும். டேய் தம்பிடா, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இங்கே தான் அவன் எங்கேயோ சுற்றுறான்னு தெரியுது. ரன்னா விட்டுருக்கடா என்ன. கேமிங் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம்னா ஐஸ் சாப்டர் 3 தான். அண்ட் அதில் நம்ம இன்னும் ஓடி எஸ்கேப் ஆக போகிறது இல்லை. ஒரு அழகான நாய் இருக்கும். ஸோ அதை சும்மா தேடி கண்டுபிடிச்சி அதை பெட் பண்ணிட்டு தான் போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். சரி, இப்போ நான் காமிக்கிறேன் அந்த நாய்க்குட்டியை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரொம்ப காசு பைத்தியம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவனை காசு எடுக்க சொல்கிறானுங்க. இப்போ அட்லீஸ்ட் அந்த நாயை ஒரு வாட்டியாவது பார்க்க விடுங்கடா. எனக்கு அந்த டாக்ஸ், இந்த மாதிரி டாக்ஸுன்னு இல்லை, அனிமல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டாக் எப்படி க்யூட்டாக இருக்கா இல்லை என்ன பண்ணுதுன்னு நம்ம இந்த வீடியோவிலே பார்த்துடலாம். ஓகே, இந்த டாகி வர மாதிரியே தெரியலையே. டாகி 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 அஜிஜு புஜிஜு புஜிஜு எங்கே இருக்கீங்க? வாங்க வாங்க. டாகி வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. டாகி டாகி அஜிஜு புஜிஜு எங்கே இருக்கீங்க? எங்கெங்க போச்சது? ஓகே, எங்கடா நாய்? அஜிஜு புஜிஜு எங்கே இருக்கீங்க? ஐஸ் எடுத்துக்கலாம், அதை வச்சு எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். எங்க நாய் வந்துச்சுங்க, சமதான நாய். வா வா வா. திருட்டு நாய்ங்க அது. ஒரு குட் பாய் பேர் தாங்க குட் பாய். இப்போ எப்படி இந்த மாதிரி பேய்களுக்கு அந்த எலும்பு கூடு மண்டேனுக்கு பேர் சார்லி, அந்த தலை மட்டும் இருக்கு பேய்க்கு பார்த்தீங்கன்னா பேர் என்னன்னா க்ரஷு. இது கொண்டு குட் பாய்னு வச்சுருந்தானுங்க. சரி, நம்ம சொல்கிற பேச்சை கேட்பான் அப்படின்னு நம்பி வந்து மூஞ்சியை கடிச்சு விட்டு போயிட்டாங்க. திருட்டு பைய. அடுத்த வாட்டி இந்த மாதிரி அழகாக இருந்துச்சுன்னா, அதாவது இதெல்லாம் நம்பவே கூடாதுங்க. சரியான நாயாக இருக்கும். ஓப்பா, நல்ல வேலைங்க நான் இப்போ எந்த பேக்கும் கலெக்ட் பண்ணலை. இல்லாட்டி நிறைய கலெக்ட் பண்ணியிருந்து போய் பார்த்துருந்தேன்னா இப்போவே வந்துருச்சு பாருங்க அந்த திருட்டு நாய். இது சரியான நாயாக இருக்குங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த மாதிரி பெல் அடிக்கும் போது கதவை திறந்து விட்டுருவானுங்க. எதுக்குன்னா இந்த நாய் கவுறதுக்கு. இவங்க வேணும்னே தாங்க யூஸ் பண்ணுறானுங்க. இதெல்லாம் கரெக்டாக நாய் அந்த கதவு வழியாக அப்படியே போயிட்டுருக்கும். டக்குன்னு திறந்து விடுவானுங்க. இந்த கடி வாங்கி சாவுடான்னு. இதெல்லாம் இனிமேல் நம்பவே கூடாது கைஸ். ஸோ பி நைஸ் டு அனிமல்ஸுன்றாங்க. அதுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு லுக்கை பார்த்துட்டு நல்ல நாயின்னு சொல்லிடக்கூடாதுங்க. சரி, அப்போவே ரன்னுன்னு சொல்லும் போது நான் அதை ஓகே, இது ஒரு டாகே இல்லை, நல்ல டாகே இல்லை அப்படின்னு சொல்லி ஓடி இருக்கணுங்க. ஏன் தப்பு. ஓகே, நான் கூட இந்த கேமில் ஏதோ மோடு இருக்கும்னு நினச்சேன், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி மோடு அந்த மாதிரி. ஆனால் இவங்க பண்ணுறது இருக்கே. ஓகே, நம்ம பேசி தேர்ட் ஃப்ளோருக்கே வந்தாச்சு. ஸோ இப்போ போய் இங்கே என்ன லூட் இருக்குன்னு பார்க்கலாம். மட்டும் வரக்கூடாதுங்க, கிறுக்கு பிடிச்சது. வரக்கூடாதுன்னே வந்துருச்சு பாருங்களேன். ரன்னா ஐயோ வந்துட்டான்டா திருட்டு நாய். இதுக்கெல்லாம் வச்சுக்கவே வந்துட்டே இருக்கு. கதவு மூட்டேன், இப்போ பார்க்கலாம். ஸ்டூபிட் டாக். ஓகே, இது வராது ஏன்னா நான் கதவு மூட்டேன். ஆனால் நல்ல வேலைங்க அந்த பாத்ரூம் டோரை வச்சானுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிறுக்கு பசங்க கதவு திறந்து விட்டானுங்க. ஒரே ஓட்டம்தான். ஸோ நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். இவங்க இருக்கானுங்களே, கரெக்டாக சொன்னேன்ல, பேய் துரத்துது, கதவு திறந்து விட்றானுங்க. இப்போ திறக்கிறானுங்க பாருங்க. அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வரதான் போகுதுன்னு நினைக்கிறேன். எதுக்கோ ஒளிஞ்சிக்கலாம் அப்போது. ஆனால் இந்த ட்ராவரில் கண்டிப்பாக கறி இருக்குதுங்க. ஸோ இந்த கறி எதுக்குன்னா, அது துரத்தும் போது இதை நம்ம கொடுத்தா அது சாப்பிட்ருக்கும் கொஞ்ச நேரம். இது நம்மளுக்கு டைம் கிடைக்கும்.
ஸோ இந்த கேம் நான் வந்துட்டு பார்ட் 2 போட்டேன், அதாவது சாப்டர் 2. அந்த சார்லி மொட்டை தலையன் வருவான். ஸோ போய் பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னு இப்போவே சொல்லிடுறேன் திரும்பவும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 20 பேக் மூட்டை வந்துட்டு இந்த அபேண்டட் ஸ்கூலில் வந்துட்டு கண்டுபிடிக்க வருவான். கண்டுபிடிக்கிறேன்ற பேரில் இந்த பேய்கிட்ட மாட்டிப்பான். ஸோ இந்த 20 பேக்கையும் கண்டுபிடிச்சிட்டாதான் அவன் வந்துட்டு வெளில கிளம்புவானே. ஸோ எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கானுங்க பாருங்களேன். ஸோ இந்த ஃப்ளோர் கிளியர். இங்கே தான் வருது பேயே. ஸோ இங்கே மட்டும் வந்துச்சுன்னா கொஞ்சம் செத்துருவேன். ஐயோ என்னங்க இந்த கதவை திறந்து விட்றானுங்க. ஓகே, நான் இந்த வழியாக போடிறே. ஒர்ற ஏங்க கண்ணிலே படக்கூடாதுங்க. ஐயோ அப்போடி இப்போதான்டா என்ற மனசு குழுக்குள்ளுன்னு இருக்குது. சமய காட்டு துரத்தும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த குடல் உருவி பேயோ இல்லை அந்த சார்லி மொட்டை தொலைய மாதிரியோலாம் இல்லை. இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுகிட்ட கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நல்லது. ஓகே, இந்த பாத்ரூம்லலாம் இருக்குங்க நாரப்பயிலுங்க. கிராண்டிலையும் இப்படி தாங்க பண்ணுறானுங்க. அது ஃபஸ்ட்டு சாப்டர்லேயும் இப்படி தான் பண்ணுவானுங்க. இங்கே பாருங்களேன், நான் நாரப்பயிலுங்க சொன்னேன்ல. ஓகே, இப்போ நான் வந்துட்டு இங்கே கம்ப்ளீட்டாக சேஃபு. இங்கேருந்து வர்றது ஆமாம், இங்கே வந்துட்டு கொஞ்சம் சேஃப்னு சொல்லி வாயை மூடல. அந்த கரெக்டாக அந்த பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல அந்த பேய் வரும்போது கதவு திறந்து விட்றானுங்க திருட்டு பசங்க. நல்ல வேளை இந்த பாத்ரூம் டோரில் ஒளிஞ்சிருந்தேன், இல்லைனாலும் தப்பிச்சிருப்பேன். ஆனால் அந்த பாத்ரூம் டோரில் ஸ்ப்ரிண்ட் இல்லாமலும் ஒளியலாம். ஏன்னா இங்கே பாருங்க க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த. ஸோ அதை பண்ணி தான் நான் இப்போது தப்பிச்சிட்ருக்கேன். இதுகிட்டேருந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கிறானுங்க. இது கேமில் மட்டும் ஒரு கன்னை கொடுத்துருந்தானுங்க. எந்நேரத்துக்கு இந்த நாயோ என்னது இது, இந்த நாயா சாத்தானோ ஏதோ ஒன்று எல்லாம் நான் அப்போவே காலி பண்ணியிருப்பேன் கன்னை கண்டுபிடிச்சி. ஆனால் என்ன இதுகிட்ட ஓட தான் விட்றானுங்க. ஏதாவது எனக்கு அறிவே இல்லைங்க. ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னா ஏதாவது க்ரோபாரோ இல்லை பாக்கெட் நைஃபோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இவன் எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் கை வீசிட்டு வரான். என்ன தான் பண்ணுறது? சும்மா அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதுன்னா கை வீசு அப்படின்னு கை வீசிட்டு வர வேண்டியது. சரி, இவங்க லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பயம் காட்டுறேன்ற பேரில் சும்மா போர் அடிக்க வைக்கிறானுங்க. எவ்வளோ நேரம்டா நான் வெயிட் பண்ணுறது? ஓகே, நின்றுச்சா? இல்லை ஜென்மத்துக்கும் நிற்காது. நானே போயிடுறேன். ரன்னுன்னு காமிச்சாலும் நான் ஓடிடுறேன். நினச்சேன் ரன்னுன்னு காமிப்பானுங்க உடனே. இதுக்கெலாம் நான் பயப்பட போகிறேன் இனிமேல். எல்லாத்துக்கும் ரன்னு போங்கடா டேய். சரி, இங்கே கண்ணு இருக்குது, இது எடுத்துக்கலாம். என்ன கறி துண்டா போட்டு வச்சுருக்கீங்க, கறியா? சரி, எடுக்க சேஃப்டி. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோன்னா எஸ்கேப்பை சொல்ல மாட்டானுங்க எங்கே இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கலாம், ஃபிக்ஸ்டு மேப் இல்லைங்க, எங்கே வேணாலும் இருக்கலாம் எஸ்கேப்பு. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கலாம், மிடில் ஃப்ளோரில் இருக்கலாம், இல்லாட்டி 3rd ஃப்ளோரில் கூட இருக்கலாம். ஓகே, இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம எஸ்கேப்பை நோக்கி ஓட வேண்டியது தான். ஆனால் எங்கே தான் போகிறதுண்ணா இப்போது? சரி, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கீழேயே பார்த்துடலாம் எஸ்கேப் இருக்கா இல்லை எப்படின்னு. அண்டு இப்போ போவேனான்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறது கரெக்டு தான். ஏன்னா இப்போவே லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேடா இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு. ஓகே, ஒத்துக்கிறேன், லைட்டாக பயப்படுவேன் தான். ஆனால் நான் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் பயப்பட மாட்டேன். சரி, இவனுங்க லைட் ஆஃப் பண்ணி இந்த நாய் போய் தொலைய மாட்டேங்குதுங்க. இது போனால் தான் என்னால் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண முடியும். ஓகே, நல்ல வேலை போயிடுச்சு. ஸோ இந்த வழியாக தான் கண்டிப்பாக போயிடுக்கும் அது. ஓகே, அதனால் நாங்கள்லாம் போகிறது இல்லை. சரி, இங்கே திரும்பவும் கதவு திறந்து விட்டானுங்க. இங்கே மேப்பு கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த மேப்பு வேஸ்ட்டு. ஏன்னா எக்ஸிட் எங்கன்னு சொல்லியிருக்க மாட்டானுங்க இதில். திருட்டு பசங்க. ஓகே, இப்போது இங்கே ஏதோ டாக்டர் ரூம் இருக்குது. ஆனால் வேணாம், எதுக்கு
இப்போது மிடில் ஃப்ளோரில் செக் பண்ணணும். மிடில் ஃப்ளோரில் லைட் எரிஞ்சு ஆனானா லைட்டாக கடுப்பாயிடுவேன். ஏன்னா அங்கேருந்து தான் அந்த பிசாஸ்ட்டேருந்து தப்பிச்சு வந்தேன். இப்போது இங்கேயும் வந்துச்சுன்னா கடுப்பாயிடுவேன். சொல்லி வாய மூடல வரீங்கடா, என்னடா நீங்கள்? மேலே போய் தோலை பிசாசு மேலே போ. இது நாம் சொல்கிற பேச்சையும் கேட்டு தொலையாது. ஏன்னா அது என்ன, அது பேருக்கு ஏற்ற மாதிரி குட் பாயா. ஏதோ போஸ்டர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம கிட்டலாம் எந்த போஸ்டரும் இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் தைரியமாகவே போகலாம். ஓகே, வேறு எங்கேயோ போயிடுச்சு. இந்த போஸ்டர் வந்துட்டு ஏதோ பேஸ்கெட் பால் டீம் இது போல். ஓகே ரைட்டு, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டானுங்க வேலையை. ரன்னா எங்கடா? சரி, எங்கே இருக்குன்னே தெரில. ஆனால் ஓடிடலாம். எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்க வேண்டியது தான். எக்ஸிட்டை மட்டும் நாரப்பா இல்லைங்க, சொல்லவே மாட்டானுங்க. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? இது ஒன்றும் ஃபிக்ஸ்டு எக்ஸிட் இல்லை. கிரானியோ இல்லை ஸ்லெண்ட்ரினாலேயோ வர மாதிரி 3 ஃப்ளோரில் ஏதாவது ஒரு ஃப்ளோரில் வைப்பானுங்க. அதை தேடி கண்டுபிடிக்கணும் நம்ம. சரி, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணல. ஓகே, பண்ணிட்டானுங்க. வேறு வேலையே இல்லைடா அவனுங்களுக்கு. ஓகே, பேய் வந்துடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். எங்கே இருக்க? ஓகே, அங்கே ஏதோ ரேடியோ இருக்குது, அதை தொட சொல்லுது. சரி, என்னதான் இருக்குன்னு தட்டி விட்டு பார்ப்போமே. ஏய், என்ன என் வாய்ஸ் வச்சே உங்களுக்கு நக்கலா? ஓகே, இங்கே ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிப்போம். எப்படி தான் என் வாய்ஸ் எடுத்தாருங்களோ? அடா நாரப்பயலுங்களே, என்னோட. ஓகே, இப்போ வேறு நான் கண்ட ஆடை பார்த்து இப்போது வர வேண்டியதாக போயிடுச்சு. ஓகே, பட் பரவாயில்ல, இதுதான் என்னோடய லாஸ்ட் அட்டெம்ப்ட். நான் செத்துட்டேன்னா நான் செத்துருவேன். இனிமேல் நான் வந்துட்டு இந்த வேர்டு பார்த்துலாம் கண்டினியூ பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்லேருந்து தான் எடுப்பேன். ஓகே, அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அவேராக இருக்கணும். இப்போது அவேராக இருக்கணும்னு சொல்லி வாயை மூடல, கதவை திறந்து விட்டானுங்க. இங்கே இந்த கறி துண்டு சாப்பிட்டு கிளம்புற வழியை பாரு. சும்மா அந்த ஸ்கூலுக்குள்ளேயே இருக்க வேண்டியது. ஏன்னா எப்போதாங்க சாவு வந்து தொலையும். சரி, இங்கே தான் இருக்குது இது எக்ஸ்ப்ளோர் பண்ணது. எதுக்கும் சேஃப்டிக்கு இங்கேயே கேம்ப் அடிக்கலாம். சரி, அந்த பேய் அந்த வழியாக போயிடுச்சு. இப்போ நம்ம வேறு டைரெக்ஷனில் போக வேண்டியது தான். சரி, இது கீழே தான் போயிடுச்சு இந்த பேய். அப்படின்னா நம்ம மேலே போக வேண்டியதான்னு சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே திரும்பவும் வந்துடுச்சு. இப்போ 2 ஒரே ஓட்டம்தான், அவ்வளோதான். இப்போ இந்த டாய்லெட்டுக்கு போகணுமா? அதெல்லாம் போக முடியாது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இங்கே தாங்க இருக்கும் எக்ஸிட்டு. ஆஹா, வந்துடுச்சுங்க. இந்த சும்மா இருக்காதுங்க இது. முன்னாடி வருதா பின்னாடி வருதா? ஓகே, எங்கே வந்தாலும் நினச்சேன்டா. இந்தா எடுத்து தின்னு, நல்லா தின்னி மாடு. ஓகே, ரன்னுன்னு திரும்ப காமிக்கிறானுங்க. ஓகே, எஸ் கைஸ், நான் நினச்ச மாதிரியே இங்கே தான் கிட்ட வந்துருக்கு. அண்ட் இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடியுது. அண்ட் பார்ட் 4ல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாட்டிக்கிழவி வரும். அண்ட் அதை எப்படி பொழந்து எடுப்போன்னு எல்லாமே பார்ட் 4ல் பார்ப்போம். ஓகே கைஸ், பாய்.